ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைங்கள ஸ்கூல்லலாம் கொண்டு போய் சேர்க்கும்போது எவ்வளவு குவாலிட்டிஸை எதிர்பார்க்குறோம். ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, ஃபுட் அண்ட் வாட்டர் குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது, குழந்தைங்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எப்படி பாடம் எடுக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம குழந்தைங்க எப்போவுமே வழி தவறிட போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி பார்த்து பார்த்து பண்ணியுமே நிறைய குழந்தைகள் இந்த காலத்தில் வழி தவறி போயிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் குடி, போதை, கஞ்சா இது மாதிரியான நிறையா விஷயங்களில் அடிமையாக்கப்படுறாங்க. சரி, அவங்க எல்லாரையும் எப்படியாச்சும் குணமாக்கிடலான்னு சொல்லிட்டு மறுபோதை மறுவாழ்வு மையத்துக்கு நம்ம கொண்டு வந்து சேர்த்தோன்னா, அந்த மறுவாழ்வு மையங்களில் அவங்கள அடிக்கிறது, மிரட்டுறது, ரொம்பவே கஷ்டமான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ண நினைக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்ஸை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த விஷயங்களில் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு ரொம்பவே நல்லா யோசித்து நம்ம என்எஃப்ஜிஏ அமைப்பு ஒரு சூப்பரான அசோசியேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த அசோசியேஷன் கூட ஒரு சில மையங்களை இணைக்கிற பணிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மறுவாழ்வு மையம் உரிமையாளர்களாக இருக்கீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் நடத்துகிறீங்கன்னு சொன்னால், அது மறுவாழ்வு மையம் ரொம்பவே டவுனாக நஷ்டத்தில் போயிட்டுருக்குன்னு சொன்னால், அப்போ உங்களுடைய மறுவாழ்வு மையங்களுடைய டெவலப்மெண்ட்காக நீங்கள் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணியே ஆகணும். தென் இவங்களுடைய அட்டகாசமான ஸ்கீம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நிறையா பேர் தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அவங்க தொழில் தொடங்கும்போது அவங்களுடைய டிஅடிக்ஷன் சென்டரில் இருந்து ஒரு ஃபேமிலி நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நன்மைகளும் புண்ணியமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்எஃப்ஜிஏ அசோசியேஷனுக்கு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் 100% சக்ஸஸாக இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. பட் இன்னுமே இந்த என்எஃப்ஜிஏ அசோசியேஷன்ஸ் பேஷண்ட் எடுக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணலை. கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? உடனே என்எஃப்ஜிஏ அசோசியேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்டை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க.